ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து CBSE மேக்ஸ் கிரேட் 9 NCERT சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 3.3 இன்டீஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 0வோட பிரம்மகுப்தா ஸ்டாப் பண்ணல, அதையும் தாண்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்டிங் த ஹரிசான். Brahmagupta did not stop at 0. He realized that if subtraction of a number from itself can result in 0. இப்போ சேம் நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தென் வாட் வுட் ஹேப்பன் இஃப் வி சப்ராக்டட் அ லார்ஜர் நம்பர் ஃப்ரம் அ ஸ்மாலர் ஒன். நமக்கு இப்போ தெரியும் ஒரு ஸ்மால் நம்பர், அதாவது ஸ்மால் நம்பரை 3 - 5 இந்த மாதிரி இருந்தால் இது வந்து -2 வருதுன்னு இப்போ தெரியும். பட் அப்போ அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை வந்து என்ன நடக்கும் அப்படின்றத திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டு ஆன்சர் திஸ், அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு பிரம்மகுப்தா கிரவுண்டட் ஹிஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன் த ரியாலிட்டி ஆஃப் காமர்ஸ் அண்ட் லைஃப். ஸோ ரியல் லைஃப், டே டு டே லைஃப்பில் இருக்கிறது நமக்கு என்ன இருக்குது, லோன் இருக்குது, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அசட், சொத்து, வெல்த்தெல்லாம் இருக்குல்ல, அது இதை வச்சு வந்து 2 ஸ்டேட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். He recognized 2 states. ஒன்று வந்து ஃபார்ச்சூன், இன்னொன்று வந்து டெப்ஸ். ஃபார்ச்சூன்றது நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த், அசர்ட் இதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்தில் வச்சுருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ், தனா அப்படின்னு கூட சொல்லலாம். டெப்ஸ் அப்படின்றது நம்மளோட கடன், ரீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ ரெப்ரசன்டிங் டெப்ஸ். ஸோ பை மூவிங் டு த லெஃப்ட் ஆஃப் 0 அந்த நம்பர் லைன், ஒரு நம்பர் லைன் இருக்குது. நம்பர் லைனில் வந்து இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணோன்னா அங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ பை மூவிங் டு த லெஃப்ட் ஆஃப் 0 அந்த நம்பர் லைன், பிரம்மகுப்தா ஃபார்மலி இன்ட்ரடியூஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு த வேர்ல்டு. அதை வச்சு தான் அவர் வேர்ல்டுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. த காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், தேர் நெகட்டிவ் கவுண்டர் பார்ட்ஸ் அண்ட் 0 கிரியேட்ஸ் த செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப அதில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, 0 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை டினோட் பண்ணுற லெட்டர் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இசட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்ட்லேருந்து வந்தது, ஜாக்லன் அப்படின்றது. ஜாக்லன் மீன்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் வந்து இன்டீஜர்ஸ்க்கு வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 0ன்றது ஷூன்யா, ஃபார்ச்சூன்ஸ் தனான்றது பாசிட்டிவ் நம்பர்ஸு, டெட் ரீனான்றது நெகட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து 3.3.1 பார்க்க போகிறோம், த அரித்மெட்டிக் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ்லேயே வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பிரம்மகுப்தா கேவ் எக்ஸ்பிளிசிட் ரூல்ஸ் ஃபார் ஆடிங் அண்ட் மல்டிப்ளைங் தீஸ் இன்டீஜர்ஸ் விச் வி ஸ்டில் யூஸ் எக்ஸாக்ட்லி அஸ் ஹீ ரோட் தம் ஓவர் 1300 இயர்ஸ் அகோவுக்கு முன்னாடி இது எழுதுனது இந்த ரூல்ஸ் எல்லாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்ச்சூன்றது என்ன சொன்னேன், பாசிட்டிவ் நம்பர் சொன்னேன். ஸோ எ ஃபார்ச்சூன் ப்ளஸ் எ ஃபார்ச்சூன் சேர்றப்ப, அசர்ட்ஸ்லாம் சேர்றப்ப, உங்களோட வெல்த்தெல்லாம் சேர்றப்ப உங்கள் வெல்த் அதிகமாக தானே ஆகும். ஸோ அப்போ இஸ் அ ஃபார்ச்சூன். நம்ம அடிஷன் ரூல் நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இன்டீஜர்ஸில் பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர் கிவ்ஸ் பாசிட்டிவ் நம்பர், கரெக்டாக. நெகட்டிவ் நம்பர் ப்ளஸ் நெகட்டிவ் நம்பர் கிவ்ஸ் நெகட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் போடுறப்ப என்ன சொன்னோம், சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஸோ இதுதான் நமக்கு ரூல் ஆல்ரெடி தெரியும். அது எப்படி வந்துச்சுன்ற ஹிஸ்ட்ரி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு இப்போ வந்து ஃபார்ச்சூன் ப்ளஸ் ஃபார்ச்சூன் சேர்றப்போ நமக்கு ஃபார்ச்சூன் தான் கிடைக்கிது. அப்போ 5 + 4 = 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் ப்ளஸ் டெப்ட் இஸ் அ டெப்ட். நெகட்டிவ் சேர்றப்ப நமக்கு ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போடுவோம். அப்போது 5ன்றது உங்களோட டெப்ட்டு, 4ன்றது உங்களோட டெப்ட்டு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9. அப்போ உங்களுக்கு டெப்ட் வந்து ₹9 வரும். ஓகேவா. இஃப் யூ ஓவ் ₹5 அண்ட் பாரோ ₹4 மோர், அகைன் நீங்கள் கடன் வாங்குறீங்க, அப்போ உங்களோட கடன் என்ன ஆகும், அதிகமாகிடும், ₹9 ஆயிரும். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் -0 என்ன வரும், ஃபார்ச்சூன் தான் வரும்.
அதே மாதிரி டெப்ட் மைனஸ் ஜீரோ என்ன வரும்? டெப்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ a fortune minus 0 is a fortune, a debt minus 0 is a debt. இந்த ரெண்டு வந்து லாஸ்ட் 4 and 5 வந்து ப்ராடக்ட்டு. the product of the debt and the fortune is a debt அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், -3ன்றது என்னது? டெப்ட். 4ன்றது என்னது? ஃபார்ச்சூன். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? நெகட்டிவ்னு படிச்சிருக்கோம். அப்போ 4 3s are 12. ஸோ இந்த இடத்துல டெப்ட்டு தான் வரும். ஏன் அந்த மாதிரி வருது? ஸோ 3ன்றது ருப்பீஸ்னு வச்சுக்கோங்க, 4ன்றது நம்பர் ஆஃப் லோன்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் டெப்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் த்ரீ ருப்பீஸாக 4 தடவை கடன் வாங்குறீங்க. ஸோ 3 3 3 3 கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 12 வருது. ஸோ நெகட்டிவ். நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க கரெக்டாக, அதனால நெகட்டிவ். டெப்ட்டு அதனால் நெகட்டிவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ -3ன்றது நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறது. எவ்வளோ ருப்பீஸ் வாங்கியிருக்கீங்க? 3 ருப்பீஸ் வாங்கியிருக்கீங்க. 4 டைம்ஸ் கடன் வாங்கியிருக்கீங்க. 3 + 3 + 3 + 3 அப்போ வந்து 12. அப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறது வந்து 12. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதனால தான் இந்த இது இப்படி வந்திருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. the product of the debt and the fortune is the debt. ஏன் அப்படின்னா, if you take on 4 debts of ₹3 வந்து 4 தடவை கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ இவர் டோட்டல் டெப்ட் இஸ் ₹12. ஸோ அதுதான் இங்கே -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து the product of 2 debts is a fortune அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ -3ன்றது நீங்கள் வாங்கியிருக்கிற கடன். ஓகேவா? ஸோ ₹3 வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. ₹3 வந்து எத்தனை டைம்ஸ் கடன் வாங்கியிருக்கீங்க? 4 தடவை கடன் வாங்கியிருக்கீங்க. 3 3 3 3 4 தடவை கடன் வாங்கியிருக்கீங்க கரெக்டாக? ஸோ மைனஸ் இருக்குது இங்கே. ஸோ இதுவும் டெப்ஸ் தான் கரெக்டாக? ஸோ இப்போ உங்கள் பிரதரோ இல்லை உங்கள் சிஸ்டரோ வந்து இந்த கடனை நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த 12 வந்து பே பண்ணவே தேவையில்லை. ஸோ என்ன ஆயிரும்? எல்லாமே கட் ஆயிரும். எல்லாமே அவங்க பே பண்ணிடுவாங்க. அப்போ அந்த 12 ருப்பீஸ் வந்து உங்களுக்கு லாபம் தானே, பெனிஃபிட் தானே. ஸோ இதுதான், அதனால தான் இது வந்து ஃபார்ச்சுனாக மாறுது. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து கிராமர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதாவது இப்போ அன்ஹாப்பி அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. அன்ஹாப்பினா நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. நாட் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, இதுக்கும் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. இஃப் சம்ஒன் சேஸ் ஐ ஆம் நாட் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ ஆம் நாட் அன்ஹாப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நான் அன்ஹாப்பியாக இல்லை அப்படின்னா அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம்? ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஹாப்பின்றது பாசிட்டிவ். ஸோ அன்ஹாப்பி, நாட்டு இதெல்லாம் நெகட்டிவ். இப்போ ஒருத்தவங்க வந்து ஐ எம் நாட் அன்ஹாப்பி சொல்கிறாங்கன்னா அதுக்கு மீனிங் என்னது? ஹாப்பி தானே. ஸோ அப்போ இது பாசிட்டிவ். ஸோ இது எல்லாமே வந்து ஏஷியன் பீப்புள் வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் கிராமரில் பார்க்குறப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பார்க்குறப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது -3ன்றது 3 ருப்பீஸ் அவங்க கடன் வாங்குகிறாங்க. -4ன்றதை ஃபஸ்ட்டு 4 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 4 டைம்ஸ் 3 ருப்பீஸ் எடுக்கிறாங்க. 1 2 3 4. இந்த இடத்துல இது அகெயின் இது டெப்டாக இருக்குது. டெப்டாக இருக்கிறனால இங்கே எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட பிரதரோ இல்லை சிஸ்டரோ வந்து அந்த கடனை அவங்க பே பண்ணிக்கிற மாதிரி. அப்போது 3 ருப்பீஸ் வாங்கியிருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையும் அவங்களே வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போது உங்களுக்கு இந்த 12 ருப்பீஸ் அப்படின்றது பெனிஃபிட் தானே, உங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் இல்லை. அதனால் இந்த இடத்துல வந்து இது ஃபார்ச்சுனாக மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இது திங்க் அண்ட் ரெஃப்ளெக்ட்லேயும் அதே தான் உங்களுக்கு கேட்குறாங்க பாருங்கள். வை டஸ் எ நெகட்டிவ் டைம்ஸ் எ நெகட்டிவ் ஈக்குவலாக பாசிட்டிவ் கேட்குறாங்க. அதாவது ஒரு நெகட்டிவையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப, டைம்ஸ்னால் அது மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு எதனால் பாசிட்டிவ் வருது அப்படின்னு கேட்குறாங்க. திங்க் ஆஃப் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் டெப்ட். ஆக்ஷன்லேயே டெப்ட்லேயும் திங்க் பண்ண சொல்கிறாங்க. இஃப் எ நெகட்டிவ் நம்பர் ரெப்ரசன்ஸ் அ டெப்ட். நெகட்டிவ் நம்பருன்றது டெப்டை மென்ஷன் பண்ணுறது நமக்கு தெரியும். தென் மல்டிப்ளைங் பை எ நெகட்டிவ் நம்பர். இன்னொருக்கையும் நீங்கள் நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப அது என்ன ஆயிடுது? ரிமூவல் ஆயிடுது. அந்த டெப்டையே ரிமூவ் பண்ணிடுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதுதான் ஃபேக்ட், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் சம்ஒன் டேக்ஸ் அவே -4 ஆஃப் யுவர் டெப்ஸ்
that are each worth rupees 3, that is minus 3. You are efficiently rupees 12 richer. Rupees 12 வந்து உங்களுக்கு லாபம். Therefore minus 3 into minus 4 is equal to plus 12 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இது சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.